மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. ஐசுமா என்ன அதுக்குள்ள வந்துட்ட? டாஸ்க் முடிச்சிட்டியா? ஜெயிச்சிட்டியா ஐசுமா? ஐசுமா டாஸ்க்ல மட்டும் நீ ஜெயிச்சிருந்தா எனக்கு ட்ரீட் வைக்கணும். 4 முட்டை பப்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். கிடி பிராந்தி, ஞானே கடுப்புல இருக்கேன். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. ஐயோ ஐசுமா டென்ஷனா இருக்காளே. என்னாச்சு ஐசுமா? why டென்ஷன்? டாஸ்க்ல தோத்துட்டியா? போற போக்க பார்த்தா தோத்துறேன் போல. ஏன் ஐசுமா? பாஸ் அப்படி என்ன டாஸ்க் கொடுத்தாரு? ஐயோ அவன் என்ன டாஸ்க் கொடுத்தான் தெரியுமா? இன்னைக்கு ஆபீஸ் டைம் முடியற வரைக்கும் நான் அவனுக்கு பிஏவா இருக்கணுமா. அட இவ்ளோதானா? நான் கூட ஏதோ பெரிய வேலையா கொடுத்திருப்பாருன்னு நினைச்சேன். பிஏ வேலையெல்லாம் ரொம்ப ஈஸி ஐசுமா. சொல்ல போனா ஆபீஸ்ல வேலையே செய்யாதவங்க இந்த பிஏ தான். பாஸ் பக்கத்துல சும்மா நின்னுக்கிட்டு இன்னைக்கு என்னலாம் பண்ணணும்ங்கறத பாஸ்க்கு சொன்னா மட்டும் போதும். அதுதான் உங்க வேலை. இதெல்லாம் ஒரு டாஸ்க் ஐசுமா. சும்மா அவர் பக்கத்துல 5 மணி வரைக்கும் நிக்கணும். இதெல்லாம் ஒரு வேலை. இதுக்கு ஐசுமா நீ டென்ஷன் ஆவற? ஐயோ அவன் பக்கத்துலயே நிக்கிறது தானே பிரச்சனையே. அது இவளுக்கு சொன்னா புரியாது. சரி 5 மணி வரைக்கும் அவருக்கு பிஏ வர்க்கிறது தான் வேலைங்கற. அப்புறம் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? ஓ டீ பிரேக் விட்டுருக்காரா? சரி அப்படினா வா ஐசுமா, கேண்டீன்ல போய் டீ சாப்பிட்டு வருவோம். முட்டை பப்ஸ் வேற இப்ப சூடா போட்டுருப்பாங்க. பாப்பி சாப்பிட்டு வரலாம் ஐசுமா. ஹேடி ரேஷு, என்ன டென்ஷன் பண்ணாத. உனக்கு என்ன முட்டை பப்ஸ் தானே வேணும்? என்னோட முட்டை பப்ஸும் சேர்த்து நீயே சாப்பிட்டுட்டு வா போ. என்ன ஐசுமா அப்ப நீ வரலையா? நான் வரல, நீ போயிட்டு வா. ஐயோ சரி நீ டென்ஷனா இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி நீ இங்கே இரு. நான் போய் டீ சாப்பிட்டு முட்டை பப்ஸ் சாப்பிட்டு உனக்கு வேற வருமா வாங்கிட்டு வரேன். ச்சே டாஸ்க்ன்ற பேர்ல ஓவரா பண்றான். பேசாம டாஸ்க்கும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லி ஆபீஸ் விட்டு போயிரலாம்னு பார்த்தா சர்டிபிகேட் வேற அவங்கிட்ட இருக்கு. சர்டிபிகேட் இருந்தா தான் வேற எங்கயாவது வேலைக்கு போக முடியும். சேட்டன் கிட்ட சொன்னா சேட்டன் இவங்க கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கும். ஆனா நம்ம வேலைக்கு வந்த விஷயமே சேட்டனுக்கு தெரியாது. சேட்டன் கிட்ட சொன்னா சேட்டன் வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்லும். அதனால சேட்டன் கிட்டயும் சொல்ல முடியாது. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது சர்டிபிகேட்டை வாங்கணும். அதுக்காக வந்து டாஸ்க்ல வின் பண்ணணும். ஹாய், ஐ எம் அர்ஜுன். நீங்க இன்னைக்கு தானே ஆபீஸ்க்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஆமா சார். சார்னெல்லாம் கூப்பிட வேணாம். நான் ஒன்றும் போஸோ இல்ல மேனேஜரோ கிடையாது. உங்க டீமோட டிஎல் அவ்வளவுதான். என் பேரு அர்ஜுன். நீங்க என்ன அர்ஜுன்னே கூப்பிடலாம். ஓகே. அப்புறம் உங்க பேரு? என் பேரு ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, வாவ் ரொம்ப அழகான பேரு. அப்புறம் நீங்க மலையாளியா? அதே. அது நீங்க பேசும்போதே தெரியுது. எனக்கும் கேரளானா ரொம்ப பிடிக்கும். கேரளா பொண்ணுங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் கேரளா பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப அழகா பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். நம்மெல்லாம் இதுக்கப்புறம் ஒரே டீம் ஒன்னாதான் ஒர்க் பண்ண போறோம். கம்பெனிக்கு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்டை நம்ம டீம் தான் பண்ணணும். உங்களுக்கு இதுக்கு முன்னால இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதாவது இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ப்ராஜெக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். அது இல்ல, நான் இதுக்கு முன்னால எங்கேயும் ஒர்க் பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ அப்படியா? சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐஷு. உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னொன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். அர்ஜுன் சார், உன் கேபின் அந்த பக்கம் இல்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், அது மேனேஜர் சார் தான் புதுசா ஜாயின் பண்ண எல்லாரையுமே புது ப்ராஜெக்ட்டுக்கு டீம் செலக்ட் பண்ண சொன்னாரு. அதான் இவங்களையும் டீம்ல செலக்ட் பண்ணிருக்கேன். அதை பத்தி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் சார். அவங்கள அந்த டீம்ல செலக்ட் பண்ண வேண்டாம். அவங்க அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறது இல்ல. ஏன் சார் இவங்களே வேணாங்கிறீங்க? மேனேஜர் சார் தான் சொன்னாரு புது ப்ராஜெக்ட்டுக்கு 30 பேர் டீம்ல செலக்ட் பண்ணோன்னு. அதுல பழைய ஸ்டாஃப் 15 பேரு, புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற 15 பேர்த்தையும் சேர்த்துக்க சொன்னாரு. இவங்களையும் சேர்த்துதான் மொத்தம் 30 பேருன்னு நான் மேனேஜர் சாருக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் சார். இல்ல, இவங்களுக்கு பதிலா பழைய ஸ்டாஃப் யாராவது ஒருத்தவங்களை சேர்த்துக்கங்க. இவங்க டீம்ல ஒர்க் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு நான் வேற ஒர்க் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இவங்க தான் எனக்கு பிஏ. இன்னைக்கு மட்டும் இல்ல, மேபி இன்னொரு 2-3 நாளைக்கு இவங்க எனக்கு பிஏவா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு வேற ஒர்க் இருக்கு. அதனால இவங்களை நீங்க டீம்ல செலக்ட் பண்ண வேண்டாம். என்ன சார் சொல்றீங்க? பிஏவா? இவங்க இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள எப்படி சார் பிஏவா இருக்க முடியும்? உங்களுக்கு ஆபீஸ பத்தி ப்ராஜெக்ட்ஸ பத்தி எதுவுமே தெரியாதே சார். அப்புறம் எப்படி இவங்க பிஏ வேலை பார்க்க முடியும்? அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அர்ஜுன். யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க நான் பாஸா இல்ல நீங்க பாஸா? நீங்க தான் சார் பாஸ். அப்ப அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் அவங்களுக்கு பதிலா பழைய ஸ்டாஃப் வேற யாரையாவது ஜாயின் பண்ணி டீம் ஃபார்ம் பண்ணுங்க போங்க.
ஓகே சார். ச்சே, இவளை டீம்ல செலக்ட் பண்ணா ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ள இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த ஆளு வந்து இவளை டீம்ல செலக்ட் பண்ண வேணாம்னு சொல்லி காரியத்தை எடுத்துட்டான். இவளே இன்னைக்கு தான் புதுசா ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கா, அதுக்குள்ள இந்த ஆளு என்னமோ பிஏ அது இதுன்னு சொல்றான். இவளை பார்த்ததும் நமக்கு இவ மேல ஒரு கண்ணு இருக்கிற மாதிரி இந்த ஆளுக்கும் இவ மேல ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பார்த்த உடனே பிஏவா செலக்ட் பண்ணிட்டான். சரி, டீம்ல இல்லைன்னா என்ன, இந்த ஆபீஸ்ல தானே இருக்க போறா, பாத்துக்கலாம். அர்ஜுன், இன்னும் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, போய் வேலையை பாருங்க. ஓகே சார். ஐஷு, வீட்ல நடந்த விஷயத்த மாமா சொன்னாரு. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஐஷு, உனக்கு யார் இருந்தாலும் இல்லைனாலும் கடைசி வரைக்கும் உன் கூட நான் இருப்பேன். நான் கேட்டனா? இல்ல ஐஷு, அது வந்து இல்ல, எனக்கு யாரும் இல்ல, நீ என் கூட கடைசி வரை இரு, நான் உன்கிட்ட கேட்டனா? சாரி சார், இது ஆஃபீஸ், அதை நான் மறந்துட்டு பேசிட்டேன். நீங்களும் அதை மறக்க வேண்டாம். இங்க நீங்க எனக்கு பாஸ், நான் இங்க ஸ்டாஃப், அவ்வளோதான். ஆஃபீஸ் சம்பந்தமா ஏதாவது பேசுறதா இருந்தா பேசுங்க, அதை தவிர பர்சனலா எதுவும் பேச வேண்டாம். எனக்கு பேசணும் ஐஷு. எனக்கு கேட்க விருப்பம் இல்லை, நான் போறேன். எங்க போற? இரு, அதான் பேசணும்னு சொல்றேன்ல. ஐஷு, எனக்கு புரியுது நீ என் மேல கோவமா இருக்க. நானும் உன்னை கொஞ்சம் வெறுப்பேத்திட்டேன். ஆனா சாரி, சத்தியமா உன் மனநிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. தெரியாம நான் உன்னை வெறுப்பேத்திட்டேன். உனக்கு நடந்த விஷயம்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது ஐஷு. நான் கூட நீ சாதாரணமா தான் வேலைக்கு வந்திருக்கேன்னு நினைச்சேன். அதான் நீ என் மேல கோவமா இருக்க, உன்னை சமாதானம் பண்ணணுங்கிறதுக்காக தான் டாஸ்க் அதுதுன்னெல்லாம் சொல்லி உன்னை கொஞ்சம் வெறுப்பேத்தினேன். ஆனா இவ்வளோ பெரிய விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் உன்கிட்ட விளையாடி இருக்கவும் மாட்டேன், உன்னை வெறுப்பேத்தி இருக்கவும் மாட்டேன். என்னை மன்னிச்சிரு ஐஷு, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் இப்படியெல்லாம் பண்ணல. நீ என் மேல கோவமா இருக்க, உன்னை சமாதானம் பண்ணணுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். நீ இந்த ஆஃபீஸ்லயே இருந்தா உன்கிட்ட எப்படியாவது பேசி உன்னை சமாதானம் பண்ணிடலாங்கிறதுக்காக தான் டாஸ்க்னெல்லாம் சொல்லி உன்னை இங்க வேலை செய்ய வச்சேன். ஆனா உனக்கு இங்க வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா நீ வேலை செய்ய வேண்டாம் ஐஷு. நீ தாராளமா இந்த ஆஃபீஸை விட்டு போயிடலாம். ஏன்னா நீ ஏற்கனவே மனசளவில் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுல நான் வேற உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. உனக்கு இங்க வேலை செய்ய கஷ்டமா இருந்தா நீ வேலை செய்ய வேண்டாம் ஐஷு. ஏன்னா உனக்கு இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். இதுல வேற உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் உன்னை கம்பல் பண்ணி பண்ண வைக்கிறணும்னு தோணுது. அப்புறம் அப்பா அம்மா இல்லைன்னு வருத்தப்படாத ஐஷு. ஏன்னா இப்ப எனக்கு கூட தான் அப்பா அம்மா இல்ல. ஆனா என்ன, எனக்கு அப்பா அம்மா இல்லைங்கிற குறையே தெரியாம தான் ஷைலோக்காவும் சிம்ரனும் என்னை வளர்த்தாங்க. அதனால நமக்கு அப்பா இல்ல அம்மா இல்லைன்னெல்லாம் நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணதில்ல. எனக்கு எல்லாமாவும் என் அக்கா இருந்திருக்கா. அதனால எனக்கு அதை பத்தி தெரியல ஐஷு. உனக்கு இப்ப எப்படி ஆறுதல் சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல ஐஷு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஐஷு, உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு வருத்தப்படாத. உனக்கு நான் இருக்கேன். அப்புறம் மாமா இருக்காரு, ஷைலோக்கா இருக்கா, அமுதாக்கா, கதிர் மாமா, அம்மாச்சி எல்லாருமே இருக்காங்க. நாங்க எல்லாருமே உன்னை நல்லா பாத்துக்குவோம். நீ என் மேல கோவமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா மாமாவோட தங்கச்சியா நீ எங்க வீட்டுக்கு வா ஐஷு. மாமாவும் ஷைலோக்காவும் இப்ப அங்கதானே இருக்காங்க, நீ அவங்க கூட வந்து இரு. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத ஐஷு, வீட்டுக்கு வா, நாங்க எல்லாரும் உனக்கு இருக்கோம். இதுல யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் இருக்கேன் ஐஷு உனக்கு. எனக்காக இருக்க நீங்க யாரு? நீங்க இப்ப யாரு சார்? மிஸ்டர் சிவா, இந்த கம்பெனியோட எம்டி. எனக்கு உங்களை நேற்று இன்டர்வியூல பார்த்தப்போ அப்புறம் இன்னைக்கு இந்த 2 நாளா தான் தெரியும். 2 நாள்ல உனக்கு ஞாயிறு இருக்கேன், என் கூட எங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா எப்படி சார் வர முடியும்? தேவைதான், உனக்கு இது தேவைதான்டா. மாமா சொன்னாருங்கிறதுக்காக இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு இவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்த பத்தியா, உனக்கு இது தேவைதான். சொல்லுங்க சார், முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து கூப்பிட்டா எப்படி சார் அவங்க வீட்டுக்கு போக முடியும்? என் அண்ணா அங்க வந்து இருக்கான்னா அது என் அண்ணனோட ஒய்ஃப் வீடு, அது கொண்டு என் அண்ணா அங்க வந்து இருக்கான். அதுக்காக நான் எப்படி சார் அங்க வந்து இருக்க முடியும்? எனக்கும் அந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இப்படி யாருன்னே தெரியாதவங்க வீட்டுல எல்லாம் வந்து இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அங்க வந்து இருக்க எனக்கு உரிமையும் இல்லை. நான் ஹாஸ்டல்லே இருந்துக்கிறேன். ஹாஸ்டல் இருக்கிறது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் ஹாஸ்டலில் தான் இருந்திருக்கேன். அப்புறம் அப்பா அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணாதேன்னெல்லாம் நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நான் ஃபீல் பண்ணவும் இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் அம்மா அப்பா கூட அவங்க பாசத்தில் வளர்ந்து திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா இல்லைன்னு தெரியும் போது தான் அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அம்மா அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான் நான் இருந்திருக்கேன்.
நான் எப்பவும் ஹாஸ்டல்ல தான் வளர்ந்துருக்கேன். அதனால எனக்கு அது வருத்தமா இல்லை. இனிப்பு அது வருத்தமா இருந்தாலும் அது எந்த பிரச்சனை. அதுக்கு ஆறுதல் சொல்றங்கிற பேர்ல யாரும் வந்து இங்க சீன் கிரியேட் பண்ண வேண்டாம். சீன் கிரியேட் பண்றனா? ஷோ, இவ திருந்த மாட்டா. அப்புறம் என்ன யாரும் பாத்துக்க வேண்டாம். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். எனக்காக யாரும் பாவம் பார்க்கவும் வேண்டாம். நானும் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. என் லைஃபை பாத்துக்க எனக்கு தெரியும். என் சேட்டனையே நான் கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் நான் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணேன். ஆனா இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்லதான். ஆனா வேற வழி இல்ல. என் சர்டிபிகேட் இல்லாம என்னால வேற ஆபீஸ்க்கு வேலைக்கும் போக முடியாது. இப்ப என் சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்காகவாவது நீங்க சொல்ற டாஸ்க்ல நான் வின் பண்ணி தானே ஆகணும். அது வரைக்கும் இந்த ஆபீஸ்ல நான் வேலை செஞ்சுதான் ஆகணும். வேண்டாம் ஐஷு, அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இந்த ஆஃபீஸில் வேலை செய்ய வேண்டாம். இப்போ என்ன உனக்கு? வேற ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகணும், அதுக்கு உன் சர்டிஃபிகேட் வேணும், அவ்வளோதானே? உன் சர்டிஃபிகேட்டை நான் கொடுத்துட்றேன். விருப்பம் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டாம். இப்போ என்ன, டாஸ்கில் நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேனே வச்சுக்கலாம். நான் உன் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றேன். நீ தாராளமாக போய் வேற ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன பாவம் பார்த்து பிச்சை போடுறியா? ஐஷு, நீ தானே இங்கே வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னு சொன்ன. ஏற்கனவே பாவம் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுல வேற நானும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. அதனாலதான் நீ கஷ்டப்பட்டு இங்க வேலை செய்ய வேண்டாம், உன் சர்டிபிகேட்டை கொடுத்துடுறேன்னு சொன்னேன். இல்ல, நான் ஃபீல் பண்றேன், ஃபீல் பண்ணாம இருக்கேன். அது ஏன் பிரச்சனை? அதுக்கு எதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்பவும் சொல்றேன், நீங்க பாஸ், நான் இங்க வேலை செய்யற ஸ்டாஃப், அவ்வளவுதான். அதையும் தாண்டி எனக்காக ஃபீல் பண்றது, என் மேல பரிதாபப்படுறது, இப்படி நான் தோத்துட்டேன் நீ ஜெயிச்சிட்டேன்னு போனா போகுதுன்னு விட்டு கொடுக்கறது, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இல்ல அப்படி எனக்காக பாவம் பார்த்து சர்டிபிகேட் கொடுத்து உங்களுக்கு என் மேல இருக்கிற காதல் தான் பெருசுன்னு ப்ரூவ் பண்ண பாக்குறீங்களா? இல்ல அப்படி எல்லாம் பண்ணா மட்டும் நான் அதை நம்பிடுவேனா? தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி 10 டாஸ்க்ல வின் பண்ணி எனக்கு உங்க மேல எந்த ஃபீலிங்ஸும் வராதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு நான் ஜெயிச்சுட்டு என் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு நான் இந்த கம்பெனியை விட்டு போய்க்கிறேன். ஏன் ஐஷு, என்னை இவ்வளோ வெறுக்கிற அளவுக்கு, என் மேல இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? இப்ப நீ இருக்கிற நிலைமையில நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது நமக்காக யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கணும்னு தோணும். அப்படிப்பட்ட நிலைமையில கூட உன் கூட நான் இருக்கணும்னு உனக்கு தோணலையா ஐஷு? தோணல. அப்படி தோன்ற அளவுக்கு நீங்க நடந்துக்கவும் இல்லை. நீ சொல்றது சரிதான் ஐஷு. யாருமே இல்லைன்னு நினைக்கிற இந்த நிலைமையில கூட நாவும் கூட இருக்கணும்னு உனக்கு தோன்ற அளவுக்கு நான் நடந்துக்கல. ஆனா இதுக்கப்புறம் யாரு உன் கூட இல்லைனாலும் நான் உன் கூட இருக்கணும்னு உனக்கு நான் தோண வைப்பேன். அதுக்காகவாவது நீ இந்த ஆஃபீஸில் இருந்து தான் ஆகணும். உனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை இந்த ஆஃபீஸை விட்டு போகணும்னு சொன்னேன். ஆனால் இதுக்கப்புறம் உன்னை நல்லா பார்த்துக்கிறதுக்காகவே உன்னை இந்த ஆஃபீஸில் இருக்க வைக்கிறேன். உனக்கு நான் இருக்கேன் ஐஷு, எப்பவும் நான் இருப்பேன். அதை நான் உனக்கு புரிய வைக்கிறேன். அம்மா அப்பா பாசம்னு இல்லை, இத்தனை வருஷம் உனக்கு கிடைக்காத எல்லா பாசத்தையும் சேர்த்து நான் உனக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு என்னை விட்டு போனாதான் நிம்மதின்னு சொல்கிற இதே வாயால என்னை விட்டு போகவே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு என் காதலை நான் உனக்கு காமிப்பேன் ஐஷு. 10 டாஸ்க்ல வின் பண்ற வரைக்கும் இங்க தானே வேலை செய்ய போறா. நம்ம காதல புரிய வச்சிடலாம், இவ மனசை மாத்திரலான்னு மட்டும் தயவு செஞ்சு தப்பு கணக்கு போடாதீங்க. அது உங்களால முடியாது. ஏன்னா நம்ம காதலிக்கிற ஒருத்தர் மேல நமக்கு கோவம் இருந்தா ஏதாவது ஒரு கட்டத்துல அந்த கோவம் திரும்பவும் காதலா மாறும். அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கலான்னு தோணும். ஆனா அது நம்ம காதலிச்சவங்க கிட்டதான். நான் காதலிச்ச என்னோட ஷமீர் நீங்க இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மிஸ்டர் சிவா சார். புரிஞ்சுக்கவே மாட்டல்ல ஐஷு? எனக்கு புரியல சார், என்ன சொல்றீங்க? எதை புரிஞ்சுக்கணும்? ஆபீஸ்ல ப்ராஜெக்ட பத்தியா? ஏன் ஐஷு இப்படி பண்ற? நான் என்ன பண்ணேன் சார்? ஓ, அந்த லேப்டாப்ல ப்ராஜெக்ட பத்தி டீடைல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஐயோ சாரி சார், தண்ணி குடிக்கிறதுக்காக தான் வந்தேன். தண்ணி குடிச்சிட்டேன். வாங்க சார், நான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐஷு, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ ஐஷு. தயவு செஞ்சு இப்படி யாரோ மாதிரி பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. ஐயோ, நான் என்ன சார் உங்களை டென்ஷன் பண்ணேன்? தண்ணி குடிக்க வந்தது தப்பா? சாரி சார், இதுக்கப்புறம் நீங்க சொல்ற ஒர்க்கை கரெக்டா பண்றேன். நீங்க வாங்க சார், நான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் ஐஷு இப்படி இருக்க? எப்பதான் என்ன புரிஞ்சுக்குவ? உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்படி இருக்கேன். நான் கடைசியா சொல்றேன், நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் என் மனசை மாத்த முடியும்னு மட்டும் நினைக்காதீங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. காதலே உன் காலடியில் நான் விழுந்து விழுந்து தொழுதேன். கண்களை நீ மூடிக்கொண்டாய், நான் குலுங்கி குலுங்கி அழுதேன். இது
மாற்றமா தடுமாற்றமா என் நெஞ்சிலே பனிமூட்டமா நீ தோழியா இல்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா. சரி அப்ப பண்ணலாங்கிற. ஆ டாஸ்க் சொன்னேன் பண்ணலாங்கிற. ம் பண்ணலாம். சரி ஓகே, அப்புறம் உன் இஷ்டம். கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சுக்கிறேன். ஐயோ சார், அது ஏன் பாட்டில்? இருந்துட்டு போகுது, அதுக்கு என்ன? நாளா அடுத்தவங்க பாட்டில தண்ணி குடிப்பேன். அம்மா வாய் வச்சு குடிச்சியா வைக்காம குடிச்சியா? அது எனக்கு வாய் வைக்காம குடிக்க வராது. சூப்பர், தேங்க்யூ. பிராந்தன். இன்னும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தானா? மாத்தலையா? சி போடா பிராந்தா. ஹலோ ஹலோ, ஆஃபீஸ் மறந்துட்டீங்களா? என் கூடயே இருந்துட்டு இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என்ன பிடிக்காத மாதிரியே நடிப்பேன்னு நானும் பாக்குறேன் மின்னல். யார் இந்த பொண்ணு? சிவா மாமா கேபின்ல இல்லாம இவ கூட எதுக்கு உட்கார்ந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு?